கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானித்து வருகிறேன். அதை உங்களுக்கு போதிக்கலாம் என்று இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற 3 தன்மைகளில் செயல்படுகிறார். அதில் பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு மிகப்பெரியதாக இருக்கிறது. பிதாவாகிய இதனுடைய வார்த்தைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடுகள், அவருடைய போதனைகள், அவர் செய்த அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் அவர் பிசாசுகளை துரத்தினார். அந்த ஆவியானவரே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பிசாசுகள் துரத்தப்படுவதற்கு உதவியாக இருந்தது. நான் போய் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்னார். இதுவரைக்கும் நான் உங்கள் கூட இருந்தேன்ப்பா, நான் போயிடுவேன், நான் போன பிறகு தேற்றரவாளனை அனுப்புவேன், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னார். ஏன்னா இயேசுவின் சீஷர்கள் எல்லாரும் அவரோடு கூட இருந்தாங்க, அவரோடு கூட சாப்பிட்டாங்க, அவரோடு கூட தூங்கினாங்க, அவருடைய வார்த்தைகளை எப்பொழுதும் கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருந்தது, சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார் தெரிஞ்ச உடனே அவருக்குள்ளே ஒரு கலக்கம், சோர்வு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் போய் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பார் என்று சொல்லுகிறார். அவரே உங்களுக்கு வழிநடத்துவார், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார், போதிப்பார் என்று இயேசு சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய தன்மைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் பல விதங்களில் செயல்படுகிறார். அவர் அக்கினியாக இருக்கிறார், அவர் புறாவை போன்ற தன்மை உடையவராய் இருக்கிறார், ஒரு காற்றை போல அவர் இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக இருக்கிறார். இப்படி பல விதங்களில் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று. இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த நிறைய சபைகள் இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து போதிப்பது கிடையாது. இன்றைக்கு சபைகளில் டான்ஸ் ஆடுறது, பாடுறது, விசில் அடிக்கிறது, கத்துறது, இது போல் தேவையில்லாத காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயங்கள், அவருடைய அபிஷேகங்கள் வெளிப்படலை. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை நிறைய சபையில் காணப்படாமல் இருக்குது. அதை குறித்து போதகர்கள் போதிக்கிறதும் இல்லை. அவங்களுக்கு தேவை காணிக்க தசம பாகம் தான் போதும். ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, ஒரு 4 வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து பைபிள்லேருந்து போதிச்சு ஒரு 4 பாட்டை பாடி காணிக்கை எடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. சத்தியத்தை ஜனங்களை அறிந்து கொண்டால் அவங்க கேள்வி கேட்பாங்கள்ல. சத்தியம் தெரிகிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவங்கள கேள்வி கேட்பீங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அவங்க சத்தியத்தை போதிக்க மாட்டாங்க. அதற்காகவே பிரத்யட்சமாக இந்த சேனலை நான் ஆரம்பித்திருக்கிறேன். இதன் மூலமாக அநேக சத்தியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்கிறார். அந்த பலன், ஆவிக்குரிய பலனை பரிசுத்த ஆவியானவர் தான் தருகிறார். நாம் மாம்சத்திலே ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய பலனோடு தான் நாம் காரியத்தை செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானுடைய பலனோடு தான் நாம் பாவத்தை ஜெயிக்க முடியும். பாவத்தை ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் தேவைப்படுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அவர் உங்களுக்குள் இருந்து வேண்டுதல் செய்வார். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். உங்களுக்குள் இருந்து அவர் ஜெபம் பண்ணுகிறார், வேண்டுதல் செய்கிறார், வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். இனி வரப்போகிற காரியங்களை குறித்து வெளிப்பாடுகளை தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரே பாவத்தை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறார். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் முக்கியமாக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியானவர் தேவைப்பட்டார். அவர் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது இறங்கினார்.
அதுவரை இயேசு கிறிஸ்து எந்தவித அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ததாக வேதாகமத்தில் ஒரு இடத்திலும் நாம் பார்க்க முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர் பெற்ற பொழுது அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். குருடரை பார்வையை செய்தார், முடவரை நடக்க செய்தார், குஷ்ட ரோகிகளை சுஸ்தமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அவரும் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமாக இருக்கிறார். நீ பாவம் செய்யாத, நீ பாவம் செய்தால் நீ நரகத்துக்கு செல்லுவ அப்படின்னு போதிக்கிறதுக்கு தான் இங்கே ஆள் இருக்காங்களே தவிர, பாவம் செய்யாமல் எப்படி இருப்பது என்பதை கற்றுக் கொடுக்க இங்கே ஆள் யாரும் இருப்பதில்லை, யாரும் சொல்லித் தருவதில்லை, அப்படிப்பட்ட சத்தியத்தை யாரும் போதிப்பதில்லை. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். உங்கள் கண்களினால் வருகிற இச்சைகள், உங்கள் நாவினால் வருகிற அந்த தவறான பேச்சுக்கள், காதுகளினால் நீங்கள் உள்வாங்குவது, சிந்தையிலே தவறான காரியங்களை நீங்கள் சிந்திப்பது, உங்கள் மனம் தவறானவற்றை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பது, இப்படிப்பட்ட பல காரியங்கள், பல பாவங்கள் உங்களை விட்டு நீங்க வேண்டுமானால் நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். பாவத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்க அந்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு அவர் உதவி செய்வார். வெறும் பாவத்தை மட்டும் மன்னிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இல்லை. உங்களை ஜெபிக்க தூண்டுறாரு. எந்த காரியத்துக்காக ஜெபிக்கணுன்றது அவர் சொல்லித்தராரு. அந்த ஜெபத்தின் மூலமாக வெற்றியும் தராரு. ஒவ்வொரு நாளும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நபரை குறித்தும் பல காரியங்களை குறித்தும் அவர் வெளிப்படுத்துவார். அநேக வெளிப்பாடுகளை சத்திய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தீர்க்க தரிசன அபிஷேகங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படும். அநேகரை குறித்து நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள். தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை குறித்து நீங்களே தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள். நீங்கள் இன்னொரு தீர்க்க தரிசியை தேடி போக மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களே தீர்க்க தரிசனம் உரைப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பீங்க. இதற்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறார். பரிசுத்த ஆவியானுடைய பங்கு இதில் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதே இந்த செய்தியை கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாயிலை திறந்து அந்நிய பாஷையிலே பேசுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். தேவனே என்னை நிரப்பும் என்று நீங்கள் வாஞ்சையோடு கேளுங்கள். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லியிருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், செத்துப்போன எலும்புகளை கூட உயிர்ப்பிக்க ஆவியானவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வியாதிப்பட்டவர்களை குணமாக்க ஆவியானவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லா விதமான வியாதிகளையும் குணமாக்கும். அவரே உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவரை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை குறித்து மேலும் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் நான் கீழே கொடுத்திருக்கிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடு பேசுங்க. உங்களை அதிகமாக வழிநடத்த அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நண்பராக இருப்பார். கடவுள் என்பதை விட அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். நாம் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறோம். அதையும் தாண்டி அவர் நமக்கு சிநேகிதராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சிநேகிதராக இருக்கிறார், உற்ற நண்பராக இருக்கிறார். ஆகவே இந்த ஆவியானவரை பிடித்து கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.